இந்த ராஜா சாந்தா இந்த பழையரும்பு வியாபாரம் பாப்பாவர் அந்த அக்காவை அந்த அண்ணனும் வீடியோ வந்து மக்களை சிரிக்க வைக்கிற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்காவ. மக்களை சிரிக்க வைப்பாவ, சிந்திக்கையும் வைப்பாவ. இப்ப அப்படி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க வீட்டை போய் ஒரு தரங்கட்ட பெரம்போக்கு போய் ஒரு கமாண்ட் போட்டிருக்கு. என்னன்னு போட்டிருக்கு? வயநாட்டில் அவ்வளவு பிரச்சனை நடக்க, மண் சரிவு நடந்திருக்கு, அவ்வளவு உயிரிழப்பு இழந்திருக்கு. அதை பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிற, அதை பத்தி ஏதாவது ஒரு உதவி கூட பண்ண மாட்டேங்கல. நீங்க பணம் சம்பாத்தியம் பண்ணது தான் அவங்க குறிக்கோளா வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு தரங்கட்ட நாய் கமாண்ட் போட்டிருக்கு. அந்த நாய் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில நிறைய பேர் இதே வேலையை தான் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா எனக்கு அதே மாதிரி தானே போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, இதே வேலையை தான் இருக்கானுங்க. வயநாட்டில் வந்து மக்களுக்கு அந்த மண் சரிவு, நிலநடுத்த மண் சரிவு, மழையால வந்தது எல்லா பாதிப்பு, உயிரிழப்புலாம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது தான். மிகவும் வருந்தத்தக்கது தான், ரொம்ப சுவாகமானது தான். இந்த மாதிரி இனி எங்கேயுமே நடக்கக்கூடாது. அது கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கும். கடவுள்கிட்ட எல்லாரும் வேண்டதான் செய்தாங்க. ஆனா இந்த மாதிரி கமாண்ட் போடுறதுக்குன்னே ஒரு சில நாய் அலையுது. அந்த நாய்க்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க கேளு. நீ இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு நீ சோறு சாப்பிடாம இருந்தியா? உங்க ஆத்தாவுக்கு சாப்பாடு பொங்கலுக்கு பைசா கொடுக்காம இருந்தியா? கொள்ளை கிள்ளைக்கு போகாம இருந்தியா? ஏதோ வயநாட்டில் பிரச்சனை நடந்துட்டு அது அந்த மாதிரி நடக்கக்கூடாது தான் இருக்கட்டும். நீ எல்லாத்துக்கும் இதே கமாண்ட் தான் போடுதே. நீ போல வயநாட்டுக்கு இந்த கமாண்ட் இந்த மாதிரி போறதுன்னு சொல்லி நீ போ வயநாட்டுக்கு போய் உதவி பண்ணி வயநாட்டில் இருக்க மக்களை காப்பாத்தி எல்லாம் செய்யி. கேரள அரசாங்கமே சொல்லியிருக்கு, வயநாட்டுக்கு பக்கம் யாரும் போகாதீங்க, அங்க பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு, நோய் வர அபாயம் இருக்கு, அங்க யாரும் வராதீங்க மக்கள்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து என்ன பண்ணுதான்? நீ உதவி பண்ணல, வீடியோ போட்டு சம்பாத்தியம் பண்ணுத. உதவி பண்ணல, நீ பாத்தியாங்கம்ல உதவி பண்ணு. என்ன படம் போட்டு காட்ட சொல்லுதீங்களா? நான் ஒன்னே ஒன்று சொல்லுங்க, உண்மையான தமிழனா இருந்தாம்னா அவன் செய்யற உதவிய படம் போட்டு காட்டுறவன் கிடையாதுல. படம் போட்டு காட்டுறவன் ஒரு சிலவன் உதவி பண்ணுறத படம் போட்டு காட்டுதா, வீடியோ எடுத்து போட்டு காட்டுதானா நம்ம பண்ணத மாதிரி அடுத்தவனும் 12க்காக காட்டுவான். ஒரு சில வேணுமா நம்ம பேர் வெளியே தெரியக்கூடாது, நம்ம உதவி பண்ணதா இடது கை கொடுத்தா வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய இருக்காங்க. அதையும் புரிஞ்சுக்க. இந்த ராஜா சாந்தா எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்கன்னு உதவி பண்ணினவங்களுக்கும் தெரியும், உதவியா வாங்கினவங்களுக்கும் தெரியும். என்ன தேவையில்லாம இந்த மாதிரி கமாண்ட் நிறைய நாய் போட்டுக்கிட்டே அலைதிய. கையில மட்டும் கண்டனா இப்ப நேரில் வந்து அந்த இதை போட்டோ வச்சு வீடியோ போட்டுருவேன் மைனி. இதே வேலையா தான் இருக்கானுங்க. இந்த ராஜா சாந்தா அந்த அக்காவுக்கு அந்த அண்ணனுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இதே மாதிரி தான் போடுதானுங்க. எனக்கும் போட்டுக்கிட்டு தான் அலைதானுங்க. சாக்கிறதே இருந்துக்கிடு. ஒரு மாதிரி அசமாத சம்பவம் நடந்துட்டுனா சோறு தண்ணி திகாம இருக்க முடியுமா? அப்பனும் ஆத்தாவை செத்துட்டா நீ மறுநாளைக்கே தூக்கி அடக்கம் பண்ணிட்டு அடுத்த வேலையை தான் பார்ப்பேன். ஏன்னா உங்க ஆத்தா உங்க அப்பன் செத்துட்டான்னு அப்படியே உங்க ஆத்தா எதுக்கு நீயும் போயிருவியோ, உயிரை விட்டுருவியோ? கொஞ்சமா புரிஞ்சுங்களே. அதே நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வேலை யார் பார்க்கறது? சோறு அடுத்த வேலை கஞ்சி யாரு குடி உழைச்சி கஞ்சி குடிக்கிறதுக்கு ரூபா யார் தாரா? அதே பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லியோ. உதவி பண்ணதுக்கெல்லாம் நிறைய ஆள் இருக்காங்க, நிறைய மக்கள் நலனுக்கு விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க போய் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல தான் இருந்து உதவி பண்ண முடியும். நானும் எனக்காக உதவி பண்ணதுக்கு ஏன்டா அம்மன் சொல்லி கிடையாது, வருத்தம் தான் பண்ண முடியும். அதுக்கு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவேன், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அந்த மக்களை காப்பாற்ற தான் வேண்ட முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. நீ எழுதுறேன் கை இருக்குன்னு கண்ட மணிக்கு எழுதாதீங்களே. வாய கலப்படாது, பார்த்து எழுதுங்க கமாண்ட.